ஸோ வேர்ல்ட் கப்போட குரூப் ஸ்டேஜஸ் முடிஞ்சிருச்சு அண்ட் இனிமேலுக்கு வர மேட்சஸ் எல்லாமே நாக் அவுட் தான். அண்ட் போர்ச்சுகல் ஒரு டஃப்பான ப்ராக்கெட்டில் தான் இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ போர்ச்சுகலோட சான்சஸ் என்ன இந்த வேர்ல்ட் கப்பில் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் 3 டாபிக் பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குரூப் ஸ்டேஜஸ் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேச போகிறேன். அண்ட் செகண்ட் வந்து ரொபர்ட்டோ மார்டினஸ் மேனேஜரை பற்றி பேச போகிறேன். அண்ட் தேர்டு வந்து நாக் அவுட்டில் நம்மளுக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு போர்ச்சுகலோட குரூப் ஸ்டேஜ் மேட்சஸை பற்றி பேசுகிறேன். சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப், இதுதான் போர்ச்சுகலோட குரூப் ஸ்டேஜ் மேட்சஸோட ரிசல்ட். என்னடா சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்களுக்கு எப்போ தோணுதோ டீமாக நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், கிளிக் பண்ணுவோம், சான்சஸ் க்ரியேட் பண்ணுவோம். அப்படி இல்லையா நாங்கள் பேக் பாஸ் போட்டு இந்த கேமை த்ரூ பண்ணிட்டு போவோம். இதுதான் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேம் எங்களுக்கு ஆட தோணல, சுவிட்ச் ஆஃப்டா. செகண்ட் கேம் இந்த மேட்ச்சில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், ஸோ சுவிட்ச் ஆன். தேர்ட் கேம் மறுபடியும் இது வந்து எங்களுக்கு வின் பண்ணும் போல் இல்லை, சுவிட்ச் ஆஃப். அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக சொல்லணுன்னா. ஸோ கோங்கோ அவங்களோட டிஃபென்சிவ் லைனில் டிசிப்ளினாக இருந்தாங்க, லோ பிளாக்கில் போயிருந்தாங்க. அண்ட் அதுக்கான ஆன்சர் போர்ச்சுகல்கிட்ட இல்லை. ஆன்சர் இல்லைன்றதை விட நான் எஃபோர்ட்டோ அர்ஜென்சியோ போர்ச்சுகல் சுத்தமாக காமிக்கல, அதான் சொல்லணும். அண்ட் அந்த கேம் 1-1 ட்ரா ஆயிருந்தாலுமே பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட் கேம் ஆஃப் த டோர்னமெண்ட், ஸோ கொஞ்சம் பேஸ் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். அண்ட் செகண்ட் கேமில் சுவிட்ச் ஆன் பண்ணாங்க ரியலாகவே. அண்ட் இந்த டீம் வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்னு எல்லாரும் உடனே பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் தேர்ட் கேம் கொலம்பியா கூட மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சான்சஸ் எதுவும் க்ரியேட் பண்ணல. அட்டாக்கிங் ரன் மேக் பண்ணாங்க, ஆனால் அந்த இதுக்கு பாஸ் பண்ணல. மறுபடியும் ஃபஸ்ட் மேட்ச்சில் பண்ண சேம் மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாங்க. கொலம்பியா என்ன தான் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்து வேறு லெவல் டீமாக காமிச்சாங்க போர்ச்சுகல் டீம். இதுதான் குரூப் ஸ்டேஜஸில் நடந்துச்சு. ஸோ போர்ச்சுகலோட டிஃபென்ஸை பற்றி பேசுவோம். ஒரே ஒரு கோல் தான் இந்த டோர்னமெண்ட்லேயே நம்ம கன்சீட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபென்ஸில் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஓப்பன் பிளேயில் நம்ம இன்னும் கோலே கன்சீட் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். இந்த மிட்ஃபீல்டில் தான் எல்லா பிரச்சனையுமே இருக்குது. வேர்ல்ட் கிளாஸ் மிட்ஃபீல்டர்ஸ் தான், எஸ். ஆனால் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், ஜோ நவஸ், விட்டினியா இவங்க 3 பேருமே கம்பைன் பண்ணி இந்த டோர்னமெண்ட் மொத்தமாகவே 7 சான்சஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மிட்ஃபீல்ட்னால நம்ம இந்த டோர்னமெண்ட் முன்னாடி எல்லாருமே பயங்கர ஹைப்பாக இருந்தோம். ஸோ இவங்க வந்து இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுறதுக்கு கீயாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கோல் ஸ்கோர் பண்ணுவான், அசிஸ்ட் பண்ணுவான். விட்டினியா பிளேவை டிக்டேட் பண்ணுவான், க்ரியேட்டிவிட்டியாக நிறையா பண்ணுவான். அண்ட் ஜோ நவஸ் வந்து அட்டாக்கிங் ரன் மேக் பண்ணுவான், கோல் ஸ்கோர் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னு தான் சொல்லணும். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் எஸ்பெஷலி மான்செஸ்டர் யுனைட்டடில் போட்ட ஃபார்மை வந்து இங்கே சத்தியமாக அவனால் காமிக்க முடியல. க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், கோல் ஸ்கோரிங் எபிலிட்டியாக இருக்கட்டும், அசிஸ்ட் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவும் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ்டேருந்து நம்ம பார்க்கல பெருசாக இந்த 3 மேட்சஸ்லேயே சொல்லணும்னா. அண்ட் விட்டினியா பிஎஸ்ஜியில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளேயராக இருக்கான், இங்கே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளேயராக இருக்கான். பிஎஸ்ஜியில் இன்னும் மேலே போய் ஸ்கோர் பண்ண கூட அட்டெம்ப்ட் பண்ணுவான், கோல் கீப்பரை டெஸ்ட் பண்ணுவான். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவும் பண்ணல, ஜஸ்ட் சைட்வேஸ் பாஸ் போட்டு பேக்வர்ட் பாஸ் போடுறான். ஜோ நவஸ் ஃபஸ்ட் மேட்ச்சில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான், செகண்ட் மேட்ச்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். தேர்ட் மேட்ச்சில் ட்ராப் பண்ணது அவனோட காரணம் கிடையாது. ஸோ ஜோ நவஸை நம்ம பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ஃபுல் பேக்ஸும் ஷார்ட் அவுட்டாக தான் இருக்காங்க. அண்ட் அட்டாக்கிங் வைஸ் நம்மளோட விங்கர்ஸ் வந்து பெரிய மைனஸ் இந்த டீமில். அண்ட் பெட்ரோ நெட்டோ, ஃப்ரான்சிஸ்கோ கொன்செசார், ரஃபேல் லியாவ் இவங்களாம் விங்கர்ஸ் தானே தவிர கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி உள்ள விங்கர்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து மேஜர் நெகட்டிவாக இருக்குது நம்ம டீமுக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கரை நம்பி நம்ம இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ண முடியாது, எல்லா பிளேயர்ஸும் ஸ்டெப் அப் பண்ணணும். எஸ்பெஷலி டீம்ஸ் நம்மள்ட்ட லோ பிளாக் ஆடும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஷார்ட்ஸ் எடுக்கணும், ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்ம கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் க்ரியேட் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம சும்மா பேக் பாஸு, சைட் பாஸ்ன்னு போட்டுருந்தோன்னா வேலைக்காகுது. கீப்பரை டெஸ்ட் பண்ணணும். எப்படி நம்மள்ட்ட கொலம்பியா டெஸ்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கெல்லாம் பால் கிடைக்குதோ மிட்ஃபீல்டில் ஷூட் பண்ணுறா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணாங்க டியாகோ கோஸ்டாவை. அதே மாதிரி நம்ம பிளேயர்ஸ்க்கு பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அதை பண்ண மாட்டுறாங்க. அதெல்லாம் பண்ணணும். சப்போஸ் நம்ம இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணணும்னா இந்த மிட்ஃபீல்டு இதுக்கப்புறம் ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். எஸ்பெஷலி ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், ஜோ நவஸ், விட்டினியா இவங்க ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். ஸோ போர்ச்சுகல் மேனேஜர் ரொபர்ட்டோ மார்டினஸை பற்றி பேச போகிறோம். டாக்டிக்கலாக என்ன பண்ணுறாரு தெரியல, சப்ஸ்டியூஷன் நாட் அப் டு த மார்க். அண்ட் டாக்டிக்கலி நாங்கள் வந்து பொசிஷன் பேஸ் பண்ண டீம், ஸோ பொசிஷனை வைக்க போகிறோம். இல்லை நாங்கள் கவுண்டர் அட்டாக் டீம், இல்லை நாங்கள் விங்கர்ஸ் வச்சு கிராஸ் பண்ணி பாக்ஸில் பிளேயர்ஸை லோட் பண்ணி அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த பிளான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இந்த கேம்ஸில் தெரியவே இல்லை. 3 கேம்லேயும் ரொம்ப ஃப்ளாட்டாக நம்ம ப்ளே பண்ணோம். அட்டாக்கில் சொல்கிறேன் எஸ்பெஷலி நம்மள்ட்ட வேறு பிளானே கிடையாது. ஸோ அது பெரிய கொஸ்டின் மார்க் தான் மேனேஜர் சைட்லேருந்து.
அண்ட் சப்ஸ்டியூஷனை பற்றி பேசணும். ஒன்றும் ரொம்ப லேட்டாக இருக்குது, இல்லைனா ஸ்டார்டிங்லேயே ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுறாரு. எஸ்பெஷலி ஜோ நவஸை பெஞ்ச் பண்ண டிசிஷன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்ம அந்த கேமில் கோல் ஸ்கோர் பண்ணணுன்ற போது நம்ம விங்கர்ஸ் வீக்காக இருக்காங்க. ஸோ ஜோ நவஸ் அந்த அட்டாக்கிங் ரன்ஸ் மேக் பண்ணுவான். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரூபன் நவர்ஸ் ஆடுறது, டிஃபென்சிவாக போகிறதுன்றது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் மேட்ச்சில் ஜோ கேன்சலோக்கு பதிலாக நெல்சன் சமீடோ சப்ஸ்டியூட்டாக வந்தான். செகண்ட் மேட்ச்சில் ஜோ கேன்சலோ ஃபுல் மேட்ச் ஆடினான். தேர்ட் மேட்ச்சில் டியாகோ டாலட் வந்தான். ஸோ ஒரு ரைட் பேக் பொசிஷன்லேயே இத்தனை ஆப்ஷன்ஸ் உனக்கு வேணுமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். போர்ச்சுகல் வந்து 4 ரைட் பேக் இந்த வேர்ல்ட் கப்பில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஒன்று டியாகோ டாலட், ஜோ கேன்சலோ, நெல்சன் சமீடோ அண்ட் மத்தேஸ் நூனியஸ். ஸோ 4 ரைட் பேக் வேணுமா? அதே மாதிரி 4 கோல் கீப்பர் வச்சுருக்கோம். ஸோ 3 மேட்ச்சில் 4 ரைட் பேக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேனேஜர் சைட்லேருந்து ஒரு கிளியர் கட்டான பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல சீரியஸாகவே. அது வந்து கொஞ்சம் வரிங்காக இருக்குது. ஆனால் வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் மேனேஜரோட ரோல் வந்து கிளப் ஃபுட்பால் அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த பிளேயர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணும். எப்படி அர்ஜென்டினா பிளேயர்ஸ் மெஸ்ஸிக்காக உயிரை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸும் ஸ்டெப் அப் பண்ணும். பட் இந்த டீம் ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டீம் பிளேயர்ஸை தான் நம்ம ப்ளேம் பண்ணி ஆகணும். மேனேஜரை ப்ளேம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, மொக்க போட்டது போதுண்டா, போர்ச்சுகல் டீம் நாக் அவுட் ஸ்டேஜஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அதை பற்றி பேசுவோம். நம்ம குரூப் ஸ்டேஜஸில் ஆடின மாதிரி நாக் அவுட்டில் ஆடினோன்னா எந்த டீமையுமே நம்மளால் பீட் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அதை சொல்லிவிட்டு இப்போ போகிறேன். ஸோ இப்போ ரவுண்ட் ஆஃப் 32ல் கொரேஷியாவை ஃபேஸ் பண்ண போகிறோம். கொரேஷியாவை வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா லூக்கோ மாட்ரிச் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்தாலுமே அவங்களாம் கொஞ்சம் இப்போது ஓல்டாக இருக்காங்க. அதே மாதிரி கொரேஷியாவோட ஃபார்ம் இந்த வேர்ல்ட் கப்பில் கொஞ்சம் கன்சர்னிங்காக தான் இருக்குது. மற்ற இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கொஞ்சம் வீக்காக தான் ஆடி இருக்காங்க. ஸோ அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரவுண்ட் ஆஃப் 16 ஸ்பெயின் கூட தான் ஆட போகிறோம். ஸோ ஸ்பெயினுமே கொஞ்சம் டேஞ்சரான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. நீக்கோ வில்லியம்ஸ் இன்ஜுரி, ராட்ரியோட இன்ஜுரி, மிட்ஃபீல்டு என்ன தான் ஸ்டாக்டாக இருந்தாலுமே அட்டாக்ல வந்து பெரிய ஃபயர் பவர் இல்லை இந்த வேர்ல்ட் கப்பில். ஃபஸ்ட் கேமில் 0-0 ட்ரா பண்ணாங்க. லமின் யமால் என்ன தான் செகண்ட் கேமில் ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே ஸ்பெயின் வந்து பழைய மாதிரி இல்லை. ஸோ அதை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த போர்ச்சுகல் டீம் ரியலாகவே மென்டலி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஸ்பெயின் டீமை நம்ம கண்டிப்பாக பீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரான்ஸ் ஆடுவோம், இல்லைனா ஜெர்மனி ஆடுவோம். மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸ் தான் வருவாங்க. ஸோ அந்த கேமில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரே பண்ணணும். ஏன்னா அந்த கேமில் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஃப்ரான்ஸோட குவாலிட்டி வந்து அந்த மாதிரி இருக்குது. செமிஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் ஃப்ரான்ஸ் வின் பண்ணணுன்னா கண்டிப்பாகவே ஒரு மிராக்கல் நடக்கணும் போர்ச்சுகலுக்கு. ஸோ ஃப்ரான்ஸ் வந்து என்ன தான் ஸ்டாக்டாக இருந்தாலுமே எனிதிங் கேன் ஹேப்பன் இன் ஃபுட்பால். ஸோ நம்ம பிளேயர்ஸ் மென்டலி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அந்த கேமும் வந்தாங்கன்னா ஃப்ரான்ஸோட வீக் பாயிண்ட் ஏதாவது நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்ம கேபிட்டலைஸ் பண்ண தான் பார்க்கணும். ஸோ அந்த கேம் வின் பண்ணோன்னு நான் சொல்ல வரல. டஃப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் வேர்ல்ட் கப் வின் பண்ணணுன்னா அந்த மாதிரி டீம்ஸை பீட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். ஸோ ஃப்ரான்ஸை வந்து நம்மளுக்கு எப்படியாவது ஒரு மிராக்கல் கிடச்சாது பீட் பண்ணணும். அண்ட் ஃபைனல்ஸில் வந்து அது வந்து எழுதியிருக்கணும் நம்மளுக்கு வின் பண்ணணும். அதே மாதிரி நாக் அவுட் ஸ்டேஜஸில் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகணுன்னா நம்மளுக்கு லக்கு தேவைப்படுது. அண்ட் ரொனால்டோக்கும் லக்குக்கும் ரொம்ப தூரம் இருக்குது வேர்ல்ட் கப்பில் சொல்லணுன்னா. ஹோப்ஃபுல்லி ரொனால்டோ அண்ட் போர்ச்சுகல் டீமுக்கு இந்த வாட்டி லக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுக்கான டெஸ்டினி ரொனால்டோக்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ செமிஃபைனல் வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸில் கண்டிப்பாகவே ஒரு மிராக்கல் தேவைப்படுது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா குரூப் ஸ்டேஜில் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த டீம் மேலே ஹோப் வைக்கிறியே நாக் அவுட் ஸ்டேஜஸில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம சப்போர்ட் பண்ணுறது போர்ச்சுகல் டீம் அண்ட் ரொனால்டோவுக்கு. ஸோ நம்ம கடைசி வரைக்கும் ஹோப் வச்சு தான் ஆகணும். நம்மளுக்கான ரூட் தான் டஃப்பாக இருக்கே தவிர சான்சஸ் இல்லைன்னு நம்மளால் கம்ப்ளீட்டாக டினை பண்ண முடியாது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்டிக் ஆன் பண்ணுவோம் போர்ச்சுகல் கூட. ஸோ வின் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஹோப் இருக்குது, அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்ப்பேன்.